லேசர் ஆப்ரேஷன் பண்ணி 1 வருஷம் ஆகுது. என்கிட்ட நெறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டது, "ப்ரோ ஆப்ரேஷன் பண்ணிட்டு உங்களால நார்மலா வண்டி ஓட்ட முடியுதா? சைட் எஃபெக்ட் இருக்கா?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முக்கியமான விஷயத்த மட்டும் இந்த வீடியோல கவர் பண்ணுவோம். டீட்டெயிலா வேணும்னா என்னோட யூடியூப் சேனல் இருக்கு. சேனலோட லிங்க் வந்து பயோல போய் பாருங்க. அண்ட் ஆப்ரேஷன் பண்ணத நெனச்சு ஃபீல் பண்ணேன்னு கேட்டா, ஃபீல் பண்ணியிருக்கேன். நெறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னன்னு சொல்லி சொல்றேன் பாருங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் திங் யாரெல்லாம் ப்ரோ ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18 வயசுக்கு மேல இருக்க எல்லாரும் ஆப்ரேஷன் பண்ணலாம். செகண்ட் திங் உங்க கண்ணுக்கு வந்து டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த லேசிக் ஆப்ரேஷன் பண்றோம்ல, அந்த ஆப்ரேஷன் சப்போர்ட் பண்ற மாரி உங்க கண்ணு இருக்கணும். கார்னியா அதெல்லாம் சொல்லிட்டு. அது வந்து சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அப்படின்னு டெஸ்ட்ல அவுட்புட் வந்துச்சுன்னா பண்ணுவாங்க கண்டிப்பா. அண்ட் லேசர் ஆப்ரேஷன் அவுட்கம் வந்து கண்ணு தெரியணும் அவ்வளவுதான். பட் அத பண்ற மெத்தட் நெறைய இருக்குது. நான் பண்ணது ஃபெம்டோன்னு சொல்லி ஒரு மெத்தட். ஃபெம்டோல வந்து கண்ண வந்து இங்க 180 டிகிரி மேல கிழிச்சுட்டு ஓப்பன் பண்ணி அதுல பண்ணுவாங்க. ஸ்மைல் ஒண்ணு இருக்கு அதுக்கு நெக்ஸ்ட் லெவல். அது வந்து 2 ஹோல்ஸ் பண்ணி சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடும். பிளேட் வச்சு பண்ணுவாங்க. அதான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட். ஸ்மைல் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்துச்சு. நான் அதனால ஃபெம்டோ பண்ணிட்டேன். ஃபெம்டோ வந்து லேசிக்லயே எல்லாமே கட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து என் பட்ஜெட்டுக்கு ஃபெம்டோ கரெக்ட்டா இருந்துச்சு. 80,000 ஆச்சு. 55, 80, 1,20,000 சம்திங் ஆச்சு. இந்த மாரி 3 மெத்தடுக்கு. நீங்க எந்த டாக்டர் பண்றீங்க? எந்த ஹாஸ்பிட்டல் பண்றீங்க? எந்த இடத்துல பண்றீங்க பொறுத்து தான் வந்து காஸ்ட் இருக்கு. அண்ட் சைட் எஃபெக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆப்பரேஷன் பண்ணி என் கண்ணு வந்து ஒயிட் லைட்ட பார்க்கும்போதெல்லாம் இல்ல, பிரிசம் ஃபீல் அதாவது வானவில் லைட் மாரி தெரியும். நல்லா ஷார்ப் லைட் பார்க்கும்போது தான். நார்மல் டியூப் லைட்லாம் பார்க்கும்போது தெரியாது. ரொம்ப வந்து பயந்துட்டே இருந்தேன். ஒரு 5, 6 மாசம் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது பழகிட்டு இப்போ வந்து எனக்கு பெருசா ஒரு விஷயமாவே தெரியல. ஆப்பரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்க மைண்டும், பாடியும் அடாப்ட் ஆகணும். ஏன்னா இவ்வளோ நாள் கண்ணாடி போட்டுட்டு திடீர்னு கண்ணாடி இல்லாமலே கண் நல்லா தெரியும்போது நிஜமா தெரியுதா? நம்ம வந்து பயங்கரமா அப்படியே எத பார்த்தாலும் கிளியரா தெரியும்னு எதிர்பார்ப்போம். அந்த மாரிலாம் கிடையாது. ஒரு ஹியூமன எவ்வளோ பார்க்க முடியுமோ, அவ்வளோதான் கிளியரா பார்க்க முடியும். நான் வந்து பயங்கரமா எதிர்பார்த்தேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சரியாயிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. சர்ஜரி பண்ணும்போது உங்களுக்கு பண்றதெல்லாம் எல்லாமே தெரியும். பட் வலிக்காது. இட் வாஸ் டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பயங்கரமா எனக்குலாம் படபடன்னு ஆயிடுச்சு. ரெக்கவரி டைம் வந்து 6 டூ 8 வீக்ஸ் வரைக்கும் ஆகும். டாக்டர் சொல்ல மெடிசின்ஸ வந்து கிளியரா ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ. அத மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்க கண் நார்மல் ஆயிடும். லேசர பொறுத்தவரைக்கும் 99% சக்சஸ் ரேட். 1% தான் வந்து சைட் எஃபெக்ட் இருக்கும். அந்த 1% நம்மளா இருந்தா, அந்த பயம் எனக்கு எப்பவுமே இருந்தது. ஸோ தரோவா டெஸ்ட் எடுங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க டாக்டர்ட்ட பண்ணுங்க. சக்சஸ் ரேட் அதிகமா இருக்க கிளினிக்ல பண்ணுங்க. தைரியமா பண்ணுங்க. அண்ட் லேசர் ஆப்பரேஷன் பண்ணத குறித்து நான் ஃபீல் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஃபீல் பண்றேன். என்ன ஃபீல் பண்றேன்னா, இவ்ளோ நாள் ஏன் பண்ணாம விட்டுட்டோம்? எத்தன வருஷம் நான் பண்ணணும்னு நெனச்சு டிலே பண்ணிட்டு, ஒரு வாட்டியும் ஹெல்மெட் போட்டு, அதுக்குள்ள கண்ணாடிய போட்டு, ஃபாக் ஆகி, கிரிக்கெட் விளையாடும்போது கண்ணாடி உடைஞ்சு கீழ போட்டு மிதிச்சு, ஓ மை காட்! மனுஷன் கண்டுபிடிச்சதே எனக்கு தெரிஞ்சு லேசர் வந்து ஒன் ஆஃப் தி வரப்பிரசாதம். கண்டிப்பா தைரியமா பண்ணுங்க. நல்லா 4 இடத்த விசாரிச்சு, நல்ல கிளினிக்ல பண்ணுங்க. எந்த கிளினிக் என்ட்ட கேட்காதீங்க. எனக்கு தெரியாது. ஓகே. இந்த வீடியோ புடிச்சுருந்தா ஒரு ஃபாலோ, லைக் குடுங்க. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேக் கேர். பாய்.